பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் குபேந்திரன் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் தலைவர் ராமதாஸ் இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்பு. அன்புமணியை கட்சியிலேருந்து நீக்குவீங்களா அப்படின்னு ஒரு வார பத்திரிகை பேட்டிக்கு அப்படிலாம் யாராவது செய்வாங்களா அப்படின்னு பேசியிருக்கிறார். இப்போ அன்புமணி மேலே எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க மாட்டார் அப்படின்பதை தீர்க்கமாக அவர் சொல்லியிருக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சி எம்எல்ஏ அருள் நீக்கப்பட்டது குறித்த கேள்விக்கு நீக்கும் அதிகாரம் எனக்கு மட்டுமே உள்ளது அப்படின்றாரு. அன்புமணி மேலே எந்த காரணத்தை முன்னிட்டும் அவர் இந்த பொறுப்பிலிருந்து நீக்குவதற்கு தயாராக இல்லாத போது இந்த பிரச்சனை எப்படி கட்சியில் இருக்கிறவங்க என் பின்னாடி வந்தால் மட்டும்தான் எம்எல்ஏ சீட்டு அங்கே இருந்தால் கிடையாதுலாம் சொன்னால் எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் ராமதாஸை அணுகுவார்கள்? வியாழக்கிழமை தோறும் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துகிற டாக்டர் ராமதாஸ் இன்றைக்கி வியாழக்கிழமை இன்றைக்கும் சந்திச்சிருக்கார். ஆனால் இன்றைக்கி நீங்கள் சொன்ன மாதிரி பல ட்விஸ்ட்டுகள் அடங்கிய ப்ரெஸ் மீட் இது. வழக்கமாக பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் பல தகவல்களை சொல்வார். அதே போல் இன்றைக்கி ஆரம்பத்திலிருந்து அரசுக்கு எதிரான சில பதில்கள்லாம் சொல்லிவிட்டு உரங்களை மொத்தமாக சேகரித்து விவசாயிகள் குவித்து கொள்வதாக தகவல். அது ஒரு பத்திரிகை செய்தி. எந்த விவசாயி உரத்தை பதுக்கி வைப்பா? பெரிய விவசாயி 1000 ஏக்கர் 2000 ஏக்கர் வேணால் வைக்கலாம். இது ஒரு செய்தியாக வந்தோடனே இதுக்கெல்லாம் விளக்கம் சொல்கிறார். அதாவது அன்புமணி போல் அரசியல் செய்து விட்டு பின்னாடி அன்புமணிக்கு பதில் சொல்லான்னு இன்றைக்கி நினச்சிருப்பார் நினைக்கிறேன். இந்த மாதிரி பல்வேறு விவசாயிகள் விஷயங்களை கையில் எடுக்கிறார். உரங்கள் விவகாரம், அப்புறம் சாலை பராமரிப்பு, இதெல்லாம் சொல்லிவிட்டு கடைசியாக நிருபர்கள் இந்த கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் கேட்ட வார பத்திரிக்கையில் ஒரு கேள்வி. ஆனால் முக்கியமாக கேட்டது என்னென்னா, முதல் கேள்வி, திமுக கட்சி வன்னியர்கள் விரோதி கட்சி என்று அன்புமணி சொல்கிறாரே, கருத்து சொல்ல விரும்பவில்லை. 25க்கு மேற்பட்ட லாக்அப் டெத் இந்த திமுக ஆட்சி காலத்தில் நடந்திருக்கிறதே, நிர்வாகம் சரியில்லை. சட்டமன்ற உறுப்பினர் அருளை நீக்கியிருக்கிறாரே அன்புமணி, நீக்குவதற்கு அவருக்கு அதிகாரம் இல்லை. சட்டமன்ற உறுப்பினராக இருக்க பாட்டாளி மக்கள் கட்சியின் கொறடாவாக இருக்கிறார். அதனால் நீக்குவதற்கு நியமிப்பதற்கு எனக்கு அதிகாரம் இருக்குன்றாரு. அப்புறம் உங்களை சுற்றி 3 தீய சக்தி இருப்பதாக அன்புமணி சொன்னார். அந்த சர்ச்சைக்குள் போக விரும்பவில்லை. அப்புறம் அன்புமணி டெல்லி போயிருக்கிறாரு. இந்த நாட்டில் யாரும் எந்த நாட்டுக்கும் போகலாம், எந்த நகரத்திற்கும் போகலாம். கடைசியில் என்னடா இது, அன்புமணி மீது இத்தனை புகார்கள் சொல்லியும் இன்றைக்கி எதுவுமே வசைப்பாடவில்லை, வரிந்து கட்டி கொண்டு அவரை பற்றின எந்த குற்றத்தையும் வாசிக்கவில்லை. ஆச்சரியமாக தான் இருக்கும். இது என்ன காரணம் என்று விசாரித்தால், இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் மருமகள் சௌமியா அன்புமணி தான். அவர் அமெரிக்காவுக்கு சென்று விட்டார். மருமகள் வெளிநாடு சென்றிருப்பதால் அன்புமணியை எப்படியாவது சமாதானப்படுத்துங்கள் என்று பெரியவரே ஏதோ சொல்லி அமைச்சிருப்பா போகிறது. ஏதோ ஒரு தரப்பு போய் அன்புமணிக்கிட்ட பேசியிருக்காங்க, கொஞ்சம் இறங்கி வாங்க, உங்களை கட்சி விட்டு நீக்க மாட்டேங்கிறார், உங்கள் மேலே பாசமாக இருக்கிறார், நீங்கள் 60வது திருமணாளுக்கு வாழ்த்து சொல்லவில்லை என்று வேதனையோடு தெரிவித்திருக்கிறார். நான் கூட பரவாயில்லைங்க, அன்புமணி பெற்ற வயிறு எப்படி இருக்கும், அவங்க அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அப்படின்லாம் சொல்கிறார். ஸோ அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் இடையே இருக்கிற பிரச்சனை தீர்க்கக்கூடிய பிரச்சனை. நீங்கள் கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருங்க, அவர் இருக்கிற காலம் வரை அவருக்கு கட்டுப்பாடாக இருங்கள், தயவு செய்து இறங்கி வாருங்க, கொஞ்ச நாளைக்கு செயல்திறனாக இருங்க, அப்பா சரியாயிடுவார், திரும்ப உங்ககிட்டே கொடுத்துருவார் எல்லா பொறுப்பையும், கொஞ்ச நாளைக்கு அவர் பேச்சை கேளுங்க அப்படிங்கிறாங்க. சரி, மருமகள் அமெரிக்கா போய்விட்டதால் மகன் வந்து விடுவார் நம்புறது தப்பு கிடையாது. அதாவது எத்தனையோ நம்பிக்கைகள் இதுவும் ஒன்று, மகன் இறங்கி வந்து விடுவார்னு. ஆனால் அன்புமணி இறங்கி வர மாதிரி தெரியல. எப்படின்னா, நீங்கள் மனைவி ஊருக்கு அனுப்பிச்சிட்ட பிறகு அவர் மனைவியோட கட்டுப்பாட்டில் இல்லைன்னு நினைக்கிறதே ஆச்சரியமாக இருக்குது. டாக்டர் ராமதாஸுக்கு விஷயம் தெரியும், ஆனால் ஒரு தூதுக்குழுவை அனுப்பியிருப்பதாக தகவல். என்ன நடக்கும்னு தெரியல. சிவகங்கை திருப்புவனம் அஜித்குமார் போலீஸ் லாக்அப் டெத்தில் கடுமையான சர்ச்சைகள் ஓடிக்கிட்டே இருக்குது. எந்த பக்கம் ஒரு தெளிவில்லாத ஒரு தகவல்கள்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. இதில் ஐஏஎஸ் அதிகாரி அழுத்தம், அந்த அழுத்தத்தின் காரணமாக தான் இவ்வளவு சிக்கல்கள் ஏற்பட்டது அப்படின்னாங்க. முதல்ல தலைமைச் செயலகத்தில் இருக்க ஐஏஎஸ் அதிகாரி அப்படின்னாங்க, இப்போ டெல்லியில் இருக்கிற ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அப்படின்னாங்க. இந்த ஐஏஎஸ் அதிகாரிக்கும் நிகிதாவுக்கும் என்ன தொடர்புன்னு சொன்னால், நிகிதாவுடைய தந்தை டெபுட்டி கலெக்டராக இருக்கும்போது அந்த டெல்லியில் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரி இங்கே சிவகங்கையில் கலெக்டராக இருந்தாங்க. அவங்க தந்தைக்கும் அவருக்குமான அந்த நட்பு, அதன் காரணமாக இந்த அழுத்தம் வந்தது. இங்கேருந்து ஒரு ஏடிஜிபிக்கு அவங்க ஃபோன் பண்ணாங்க
அவர் டிஎஸ்பிக்கு ஃபோன் பண்ணார். இப்படியெல்லாம் பல்வேறு தகவல்கள் போகுது. இது போக அரசியல் ரீதியாகவும் இன்னொரு பக்கம் சோஷியல் மீடியாக்களில் போயிட்டுருக்குது. ஒவ்வொரு அமைச்சருக்கும் நிகிதா நட்பு வட்டாரத்தில் இருக்கிறார் அப்படின்னு போயிட்டுருக்கு. உண்மையிலேயே இது வந்து அரசியல் ரீதியான அழுத்தத்தின் காரணமாக இந்த லாக்அப் டெத் விவகாரமா, இல்லை அதிகாரிகள் மட்டத்திலான அழுத்தத்தினால லாக்அப் டெத் விவகாரமா? அதாவது ஒரு பத்திரிகை துறையில் நான் 93லேருந்து இருக்கிறேன். 1993லேருந்து இது எனக்கு 32வது வருடம். ஆனால் உண்மையிலே வேதனையோடு தெரிவித்துக் கொள்கிறேன், மீடியா எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து போயிருக்கிறது. ஒரு சம்பவத்தை போய் விசாரிக்கும்போது ஒவ்வொரு மீடியாவுக்கும் கூடுதல் குறைவாக தகவல் கிடைக்கும். ஆனால் கூட்டி கழித்து பார்த்திங்கன்னா ஏதாவது சில விஷயங்கள் தான் மாறுபாடாக இருக்கும். இப்போ எனக்கு தெரிந்து 96 அல்லது 97 திமுக ஆட்சி வந்த பிறகு மயிலாப்பூரில் ஒரு லாக்அப் டெத். தினமணியில் புகைப்பட கலைஞர் வேதன், அவர் எங்கள் தினமணியில் இருந்தவர் தான். தினமணிக்கு போனால் இப்போ இண்டில் இருக்கார். அவர் எடுத்த படம் இன்றைக்கும் சான்றாக இருக்கும். இன்றைக்கி அந்த லாக்அப் டெத்து நடந்த பிறகு அந்த அம்மா அந்த ஸ்டேஷன் வாசலில் தனியாக நின்று மண்ணை தூக்கி வீசுவாங்க. அந்த படம் இன்னும் எனக்கு பசுமரத்தாணி போல் இருக்குது. கொடுமையான லாக்அப் டெத். அதுவும் இந்த மாதிரி ஒரு திருட்டு புகாரில் நடந்த விவகாரம் தான். அடித்து கொண்டுட்டாங்க மயிலாப்பூர் போலீஸ் ஸ்டேஷனில், திமுக ஆட்சி காலம். அப்போ வந்து அந்த புகைப்படம் பார்த்து நீதிபதிகள் கூட வந்து வருத்தப்பட்டு பதிவு செய்தார் அந்த வழக்கில். அப்படிப்பட்ட விஷயங்களை போய் நாங்கள் நேரடியாக பதிவு செய்யும்போது கூட நாங்கள் இப்போ வந்து ஒரு கிரைம் இன்சிடென்ட் நடந்தால் போய் நேராக போய் விசாரித்து அப்போது எழுதும்போதே நிறைய குறைபாடு இருக்கும். தினத்தந்தியில் ஒரு மாதிரி இருக்கும், தினமலரில் ஒரு மாதிரி இருக்கும், மாலை மலர், மாலை முரசு, தினமணி மாறும், இல்லைன்னு சொல்ல. ஆனால் இந்த அளவுக்கு பத்திரிகையாளர்கள் ஒவ்வொரு பத்திரிகையும் நீங்கள் இந்த செய்தி பாருங்கள் எத்தனை விதமாக எழுதியிருக்கிறார்கள். அதாவது ஒரு சம்பவத்தை நீங்கள் அப்பா யார் அம்மா யார் அது கூட எங்கே வேலை செய்கிறாங்கன்னு கூட சரியாக பதிவு பண்ண முடியாத அளவுக்கு பத்திரிகையாளர்கள் என்பது வேதனை. அஜித்குமார் விவகாரத்தில் இல்லை, அஜித்குமார் என்ற காவலாளி மடப்புறம் காளியம்மாள் கோயிலில் ஒரு தற்காலிக ஊழியர் அவர். இந்த நிகிதாவும் அவர் தாயாரும் ஒரு ஸ்கேனிங் சென்டருக்கு செல்கிறார்கள். அங்கே ஸ்கேனிங் சென்டர் செல்லும்போது அவங்க அம்மா சொல்கிறாங்க, நான் ஸ்கேன் செய்வதற்கு முன்பு கோயிலுக்கு போனோம், நம்ம குலதெய்வம் கோயில், நாங்கள் போகிறாங்க. அப்போது நகையெல்லாம் கேட்டி வச்சிட்டாங்க. ஸ்கேன் சென்டர் போகும்போது அந்த நகை வந்து காரில் வச்சுக்கிட்டு இந்த அம்மா கூப்பிட்டு போகிறாங்க. நிகிதா கூட்டிகிட்டு போய் அங்கே காரை பார்க் பண்ணும்போது கார் சாவியை கொடுக்குறாங்க. யார்கிட்ட? காரை பார்க் பண்ணுங்கன்னு. இது என்ன கொடுமைன்னா, அஜித்குமாருக்கு கார் ஓட்ட தெரியாது. அஜித்குமார் கார் சாவி வாங்கி இன்னொருவரிடம் கொடுக்குறார். அவர் யார் என்ன விசாரணையில் தெரியும். ஸோ அந்த நபர் தான் காரை பார்க் செய்திருக்கிறார். அதன் பிறகு வராங்க, நகை காணோம், புகார் தராங்க. இதெல்லாம் 27 ஜூன் 2 மணி வரை புகார். இந்த புகாரின் பேரில் அங்கே லோக்கல் போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணுறார். ஃபோன் பண்ண உடனே இன்ஸ்பெக்டர் இல்லை, ஸ்டேஷனில் இல்லை, எஸ்ஐ இல்லை. இன்ஸ்பெக்டர் சொல்கிறார், கம்ப்ளைண்ட் வாங்கி பாருங்கள், என்கொயரி பண்ணுங்கிறார். அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி ஃபோன் பண்ணுறார். சார், இப்படி ஒரு திண்டுக்கல் அரசு கல்லூரியில் வேலை செய்கிற நிகிதா, இதுவே இன்னும் பல பத்திரிகையாளருக்கு தெரில, அவர் தனியார் கல்லூரி பெயரோடு போடுறாங்க ஒரு பிரபல பத்திரிகையில். அப்போது அரசு கல்லூரியில் வேலை செய்கிற நிகிதாவை பற்றி கூட விசாரிக்காமல் செய்தி எழுதுவது சரியா? இல்லைப்பா, அரசு கல்லூரியில் நீங்கள் சொல்கிறீங்க, அவர் டாக்டரேட் அப்படின்ற விஷயம் இருக்குது, டாக்டர்னு போட்டுட்ருக்குறாங்க நிறைய பேர். பிஹெச்டி படித்த ஒரு பேராசிரியர் அரசு கல்லூரி திண்டுக்கல்லில் வேலை செய்கிறார், இவ்வளோதான். இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி ஃபோன் பண்ணுறார். டிஎஸ்பி என்ன சொல்கிறாருன்னா, அங்கே டீம் இருக்கா விசாரிக்கிறதுக்கு? டீம் இல்லை. சரி, நான் கிரைம் பார்ட்டி அனுப்புகிறேன். கிரைம் பார்ட்டி டிஎஸ்பி அனுப்புகிறார். இதுதான் தகவல், இதுதான் நடந்த விஷயம் இதுவரை. இன்னும் உண்மை இப்போ நாம் சொல்கிறது சரியா பொய்யா சிபிஐ விசாரணையில் உண்மை தெரிய வரும். ஸோ இந்த ஸ்பெஷல் பார்ட்டியில் தான் எல்லாம் வராங்க. எல்லாம் யங் பாய்ஸ். இது 2016, 17, 18 ரெக்ரூட் ஆன கான்ஸ்டபிள்ஸ் எல்லாம் வந்து எப்படி இருப்பாங்க பார்த்துங்க. ஒரு 18, 20 வயசில் வேலைக்கு வந்தால் எல்லாம் முரட்டு பிடிவாதமாக இருப்பாங்க. கிரைம் பார்ட்டி அங்கே ஸ்பாட்டுக்கே போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்துடுறாங்க. இந்த கோயிலேருந்து இந்த அறநிலைத்துறை ஊழியர்களும் இந்த நிகிதாவும் அந்த அக்யூஸ்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க. அக்யூஸ்ட்டை ஹேண்ட் ஓவர் பண்ணதால் உங்களுக்கு ஈஸியாக போச்சு, அக்யூஸ்ட்டு முடிவு பண்ணிட்டாங்க. வந்து அங்கே அடிக்கிறாங்க. ஸ்டேஷனில் வச்சு அடிக்கும்போது அடி தாங்காமல், இல்லை ஸ்டேஷனுக்கே கொண்டு வரல அப்படின்ற, இல்லை ஸ்டேஷன் கொண்டு வந்தது தான் தகவல், எனக்கு கிடைத்த தகவல். ஸ்டேஷனில் வச்சு அடிக்கிறாங்க. அடிக்கும்போது அடி தாங்காமல் ஒரு தடவை அஜித்குமார்லாம் ஃபஸ்ட் டைம் அஃபண்டர் அப்படின்னா கூட 2 அடி 3 அடியில் உண்மை சொல்கிறாங்க. இன்றைக்கி இருக்கிற திருடர்கள் யாரும் 10 அடிக்கு மேலே வாங்க மாட்டாங்க. அதான் அந்த காலம் குறவா கேங்குன்னு சொல்லுவாங்க. திருச்சி,
கடலூர் சிதம்பரம் பக்கத்தில் இருப்பாங்க. அவங்களாம் உயிர் போனால் கூட சொல்ல மாட்டாங்க, உண்மையாக இருப்பாங்க. எத்தனை அடி ஒன்றா தாங்குவாங்கம்பாங்க. அந்த மாதிரி அடிச்சாக்கா இந்த ஃபஸ்ட் டைம் அஃபெண்டர் மேலே ஏற்கனவே அஃபென்ஸ் இருக்கணும். திருட்டு வழக்கு இல்லை வேறு ஏதாவது ஏமாத்துற வழக்கு எதுவுமே இல்லை. அப்போது இந்த காட்டுத்தனமான அடி மிருகத்தை விட கேவலமாக நடந்து கொண்ட சம்பவம் தான் இந்த சம்பவம். அப்படி அடிக்கும்போது தாங்க முடியாமல் கோயிலுக்கு பின்னாடி ஒளிச்சு வச்சிருக்கேன்னு அஜித்குமார் சொல்லியிருப்பதாக தகவல். இது நகையை ஒளிச்சு வச்சுருக்கேன் அடி தாங்காமல். உடனே அங்கே கூப்பிட்டு போகிறாங்க. சரி, எங்கே வச்சுருக்க காட்டு, எங்கே ஒளிச்சு வச்சுருக்க எடுத்து கொடுன்னு கொண்டு போய் கோயிலுக்கு பின்னாடி வைத்து அடிக்கிறார்கள். அதை தான் ஒரு நபர் வீடியோ எடுக்கிறார். அதுதான் இப்போ வந்து எல்லாருக்கிட்டையும் இருக்குது, அந்த வீடியோ இருக்குது. அங்கே வைத்து அடிக்கும்போது கிட்டத்தட்ட அவர் வந்து டெத்து ஸ்டேஜுக்கு போயிட்டார். இந்த நிலையில் இந்த நகை வந்துவிடும் என்று நிகிதாவும் அவருடைய தாயார் சிவகாமியும் ஸ்டேஷனில் உட்காந்துருக்காங்க. அவங்க 8 மணிக்கு ஒரு வீடியோ போடுறாங்க. அதாவது என்னென்னா, நாங்கள் ஒரு புகார் கொடுத்தோம், இந்த புகாரின் பேரில் நகை வந்துவிடும் என்று காத்திருந்தோம், இதுவரை எங்களுக்கு சிஎஸ்ஆர் காப்பி தரவில்லை, எங்களுக்கு எஃப்ஐஆர் போடலன்றாங்க. இந்த தகவல் தெரிஞ்ச பிறகு இன்ஸ்பெக்டர் வந்து ஒரு சிஎஸ்ஆர் காப்பி போட்டு கொடுத்துட்றாரு. போட்டு கொடுத்துருங்க, போய் தொலைட்டோன்னு. இதுதான் சம்பவம். அதன் பிறகு அங்கே கோயில் பின்னாடி வச்சு அடிக்கிறாங்கல்ல, அங்கேயே மயங்கிறார். மயங்கின பிறகு ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் எடுக்க மாட்டோன்னு ஜிஹெச்சுக்கு போனால் ஜிஹெச்சில் இறந்துட்டு தான் சொல்கிறாங்க. இது அன்று இரவு நடந்து முடிந்த கதை. ஆனால் மீடியாவில் என்ன சம்பவம் சொல்கிறாங்க, நிகிதா ஒரு பெண் ஐஏஎஸ் அதிகாரிக்கு ஃபோன் செய்தார், அந்த ஐஏஎஸ் அதிகாரி ஏடிஜிபிக்கு ஃபோன் செய்தார், ஏடிஜிபி எஸ்பிக்கு ஃபோன் செய்தார், எஸ்பி ஸ்பெஷல் பார்ட்டி அனுப்பித்தார்கள். இப்போ யூடியூப்பு மீடியா பரப்புகிற செய்தி என்னென்னா, இதில் ஐஏஎஸ் அதிகாரி சம்மந்தப்பட்டிருக்கிறார், கோட்டையில் இருக்கிற தலைமைச் செயலாளர் முருகானந்தம் சம்மந்தப்பட்டிருக்கிறார், ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டர் டேவிட்சன் சம்மந்தப்பட்டிருக்கிறார், இப்படி எல்லா பேரும் உருட்டுறாங்க. ஃபைனான்ஸ் செக்ரட்டரி உதயச்சந்திரன் சம்மந்தப்பட்டிருக்கிறார், எல்லாம் பேர் சொல்லிட்டாங்க. சரி, இவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிற நிகிதாவுக்கு அன்றைக்கி ராத்திரி வீடியோ போட வேண்டிய அவசியம் என்ன? இவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தால் லோக்கல் டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் சேர்ந்து நகையை வாங்கி கொடுத்துருவாங்க. ரெக்கவரி ஆகலாம் கூட நாங்கள் பார்த்துக்கிறேங்க, இன்னும் 10,000 நகை வாங்கி போயிடுன்றாங்க. டெல்லியிலிருந்து ஃபோன் வருகிறது, தலைமைச் செயலகத்திலிருந்து ஃபோன் வருகிறது, டிஜிபி அலுவலகத்துலேருந்து ஃபோன் வருகிறது. இந்த நிகிதா குடும்பமே மோசடி குடும்பம்னு இன்றைக்கி வருதுங்க செய்தி, பக்கமாக வருது செய்தி. இந்த மோசடி குடும்பத்துக்கு இவ்வளோ பேர் உதவி செய்திருப்பார்களா? மீடியாவுக்கு கொஞ்சமாக யோசனை வேணும், யூடியூபுக்கு கொஞ்சமாக யோசனை வேணாமா? அதுக்குள்ளே 2 பேர் இன்னும் போடுறான். இந்த மாவட்ட அமைச்சர் பெரிய கருப்பனுக்கும் நிகிதாக்கும் தொடர்பு இருக்கிறது, அவங்களுக்குள்ள உறவு இருக்கிறது. அவர் தான் எஸ்பிக்கு சொன்னார், டிஎஸ்பிக்கு சொன்னார். அதுக்கப்புறம் இன்னொருத்தன் போடுறான் அது கீழே, பெரிய கருப்பனுக்கு தொடர்பு இல்லை, மதுரை மாவட்ட அமைச்சர் மூர்த்திக்கு தொடர்பு இருக்கிறது, மூர்த்தியோட உறவினர் தான் இவங்க. இவ்வளோ நெட்வொர்க்கு, 2 அமைச்சர்கள், திமுக அமைச்சர்கள் தொடர்பு, ஐஏஎஸ் அதிகாரி, ஐபிஎஸ் அதிகாரி, தலைமைச் செயலகம், இவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிற ஒரு லேடி 7-8 மணிக்கு இப்படி ஒரு வீடியோ போடுமா? நாங்கள் ஸ்டேஷன் வாசலில் காத்து கிடக்கிறோம், எங்களுக்கு எஃப்ஐஆர் வரல, சிஎஸ்ஆர் சொல்லுமா? யோசிக்க வேணாமா? ஒன்று. ரெண்டாவது, இதில் முக்கியமான விஷயம் என்ன ட்விஸ்ட்டு, இந்த அஜித்குமாரை அடித்து கொன்ற கொடுமை ஏற்க முடியாது, மறுக்க முடியாதுன்னு தான் முதலமைச்சரே இந்த வழக்கு வந்து சிக்கலாகவும் சிபிஐக்கு மாற்றுறார். சிபிஐ விசாரணை என்றால் வேப்பங்காயாக சொல்லி கொண்டிருந்த திமுக, அதிமுக தரப்பு சிபிஐன்னு சொல்லணும் ஏற்றுக்கிட்டாங்க. அப்போ இதில் இந்த உண்மை பல உண்மை வரப்போகிறது. என்ன யார் இன்வால்வ் ஆனாங்க? இதில் ஒரு முக்கியமான கொடுமை, இந்த எஸ்பி வந்து சஞ்சய் ராவத், உத்தரகாண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த ஒரு அதிகாரி. இவர் நேர்மையான அதிகாரி என்று சொல்கிறார்கள். இதில் என்ன கொடுமைன்னா, எஸ்பி ஸ்பெஷல் பார்ட்டி அனுப்பிச்சார் அப்படின்னு சொல்கிறார் ஒரு யூடியூபர். இந்த சம்பவம் நடந்து இறந்த பிறகுதான் சிஐடி போலீஸு எஸ்பிக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அலறி போயிட்டார். நான் இப்படி அடித்து விசாரிப்பீங்க, காட்டு மிராண்டித்தனம் அடிச்சிருக்கீங்க அப்படின்னு. அந்த சஞ்சய் ராவத்தை பற்றி எங்கே ஒன்றா விசாரிச்சுக்கலாம். இவ்வளோ கொடுமையான அதிகாரின்னு எங்கேயுமே கிடையாது. தஞ்சாவூரில் வேலை பார்த்துருக்கார், நீலகிரியில் வேலை பார்த்துருக்கார். உண்மையிலே யாருன்னா விசாரிக்கலாம். இன்றைக்கி இருக்கிற டிஜிட்டல் உலகத்தில் இன்றைக்கி மீடியாவே தேவையில்லை. யார் ஒன்றா நிருபர், யார் ஒன்றா புகைப்பட கலைஞர், கேமரா வச்சிருக்கிறவன் புகைப்பட கலைஞர், கேமராமேன், அதில் ட்விட்டரில் எழுத தெரிஞ்சவன், ஃபேஸ்புக்கில் எழுத தெரிஞ்சவன் நிருபர். இப்படி ஆகிப்போச்சு உலகம். ஊட்டியில் எஸ்பி வேலை, ஒரு ஃப்ரீ லாட்ஜ் கூட வாங்கி தரக்கூடாது, இதுதான் உத்தரவு. இவர் எஸ்பியாக வந்த பிறகு ஏடிஜிபி சொன்னார், நீதிபதி சொன்னார், செக்ரட்டரி சொன்னார், இந்த ஐஏஎஸ் ஃபோன் பண்ணார்,
என் மச்சான் வரான், என் மச்சின்சி வருது, இல்லை ஐஏஎஸ் அதிகாரி ஒய்ஃப் ஃபோன் பண்ணி எங்கள் மாமியார் வராங்க, என் சித்தி பொண்ணு வரா, யார் வந்தாலும் ரூம் கிடையாது, பணம் கட்டுங்க தங்கிட்டு போங்க, அப்படி சொன்ன ஒரு நேர்மையான அதிகாரி தான் சஞ்சய் ராவத். ரேஷன் அரிசி, ஒரு ரேஷன் அரிசி வந்து எப்படி வெளியே போவோம், எப்படி கடத்துகிறாங்க எப்படின்றது அந்த சிஐடி போலீஸுக்கு தெரியும், மாவட்ட சிவில் சப்ளைஸ் போலீஸுக்கு தெரியும். இவர் வந்த உத்தரவு என்ன தெரியுங்களா, இந்த மாவட்டத்தில் இருந்தாலும் இந்த ரேஷன் அரிசி கடத்தி அங்கே போய் பணம் வாங்குறதா இருந்தால் சஸ்பெண்ட் பண்ணிடுவோம். அந்த அளவுக்கு மணலாகட்டும், ரேஷன் அரிசி ஆகட்டும், ஒரு ஃப்ரீ லாட்ஜிங் ஆகட்டும், எல்லாத்தையும் கடுமையாக கண்காணித்து நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு நல்ல அதிகாரி என்று பெயர் எடுத்த சஞ்சய் ராவத். அவருக்கு இந்த சம்பவமே தெரில. ஒரு யூடியூபர் சொல்கிறான் அவர் தான் ஸ்பெஷல் பாயிண்ட் அனுப்பிச்சு அடித்து சாவச்சிட்டாரு. இந்த நிகிதா குடும்பத்து மேலே இருக்கிற புகாரை பார்த்தா அநியாயமாகுது, அது ஒரு தனி கதை. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் வந்து உண்மை என்ன என்று விசாரிக்காமல் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம்னா என்னன்னே தெரியாத கூமுட்டைகள், சாக்கடைகள் ஒரு 10 யூடியூப் சேனலை கையில் வச்சுக்கிட்டு பேசுகிறாங்க. நான் சொல்ல அஜித் குமாருக்காக பேசுங்க. அஜித் குமாரை கொன்ற அந்த 5 காவலர்கள், மொத்தம் 6 பேர் அந்த ஸ்பெஷல் பார்ட்டியில், ஒருத்தர் டிரைவர், 6 பேர் சஸ்பெண்ட் ஆனார்கள், 5 பேர் ரிமாண்ட் செய்யப்பட்டார்கள். அந்த 5 பேர் தான் கான்ஸ்டபிள்ஸ், ஹெட் கான்ஸ்டபிள் கண்ணன் உள்ளிட்ட அந்த தனிப்படை கிரைம் பார்ட்டி. ஆனால் என்னென்னே தெரியாமல் டிஎஸ்பி அமிச்சார், எஸ்பி அமிச்சார், பெரியகருப்பு அமிச்சார், மூர்த்தி அமிச்சார். எதுக்கு இப்படி பேசுகிறீங்க? இப்படி தப்பு தப்பாக பேசி மீடியா சொல்லி இந்த கெட்ட செய்திகளை சொல்லி யூடியூப்பை பார்க்க வைக்கிற, அதுக்கு மக்களை அடிமையாக்கிற தனம் இருக்குல்ல, நீங்களே கொள்ளி வைத்து கொள்கிற சமம். இப்படி பொய் செய்திகளை பரப்புவதால் நாளைக்கு உண்மை என்னன்னே தெரியாது. உண்மை தெரிஞ்சாலும் மக்கள் நம்ப மாட்டான். பொய் செய்திக்கும் போலி செய்திக்கும் ரீல்ஸ் மோகத்துக்கும் ஆட்படுகிற ஒரு சமுதாயத்தை வளர்த்து வருகிறார்கள் இந்த யூடியூப்பும் மீடியாவும். இதை பார்க்கணும், யோசிக்கணும். சரி, இப்போ அடுத்து நான் இந்த நிகிதா கதைக்கு வந்துடுறேன். நிகிதாவுடைய அப்பா ஜெயபெருமாள், அம்மா சிவகாமி. அவங்க வந்து மோசடி குடும்பம் என்று திருமங்கலத்தில் பெயர் எடுத்த குடும்பம், மறுக்க முடியாது. ஆனால் இந்த பெண் வந்து 2010 அரசு கல்லூரியில் வேலைக்கு வந்துடுது. வேலைக்கு வந்த பிறகு இவங்க அப்பா டெப்டி கலெக்டர், அதுக்கப்புறம் இறந்துறாரு. இப்போ உயிரோடு இல்லை. சிவகாமி இருக்குது. இந்த நிகிதாவோட பிரதர்ஸ் இருக்காங்க, கவியரசு என்ற வைபவ் கரண், இன்னொரு பிரதர் ஒருத்தர் இருக்கார் சரண் கவி, 2 பேர் இருக்காங்க. 3வது நிகிதா. இந்த 2 மகன் 1 மகள். இவங்க அப்பா தான் டோட்டல் ஃப்ராடோடைய ஆரிஜின். இந்த குடும்பமே சிக்கியிருக்கு. நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கூட அனுப்பிச்சிருப்பேன், தந்தியில் போட்டிருக்காங்க யார் யார் என்னென்ன புகார்னு. ஒரு எஃப்ஐஆர் என்கிட்ட கிடச்சிருக்கு. இதில் வந்து புகார் கொடுத்தவர் எம் செல்வம். இவர் தான் வந்து கல்லூரி ஆசிரியர் வேலைக்காக பணம் கொடுத்துருக்காரு, 10 லட்சம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சார் பதிவாளர் வேலைக்கு 13 லட்ச ரூபா ஒருத்தர் கொடுத்துருக்காரு. இன்னொருத்தர் வந்து ஆசிரியர் பணிக்கு 6 லட்ச ரூபா கொடுத்துருக்காரு. இதையெல்லாம் வாங்கியது யாருன்னா இந்த ஜெயபெருமாள், சிவகாமி அம்மாள். ஜெயபெருமாள் நிகிதாவோட அப்பா, சிவகாமி நிகிதாவோட அம்மா. இவங்க தான் வாங்கியிருக்காங்க. 2011 9/5/2011 எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. இப்போ நிகிதாக்கு இது தொடர்பு இருக்கா தொடர்பு இல்லையா நம்ம தெரியாது. ஆனால் குடும்பமே மோசடியில் சிக்கி இருப்பதாக எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. இந்த எஃப்ஐஆர் போட்ட கும்பலை இத்தனை வருஷமாக என்னாச்சுன்னே தெரியல. 25 லட்சம் ரூபாய்க்கு மேலே மோசடி பண்ணியிருக்காங்க. பல்வேறு புகார்கள் இருக்குது. இவர்களுக்காக பல வக்கீல்கள் வந்து இவங்களை மிரட்டியிருக்காங்க. ஒருத்தர் 8 லட்ச ரூபா கொடுத்துருக்காரு ஒரு சார் பதிவாளர் வேலைக்கு. வீட்டுக்கு வந்து எல்லாம் வீட்டிலே வச்சு பணம் வாங்கியிருக்காங்க. இதில் ஜெயச்சந்திரன் ஒருத்தர் வக்கீல் வச்சு பஞ்சாயத்துலாம் பண்ணியிருக்காங்க. இந்த அளவுக்கு டீட்டெயில்டு எஃப்ஐஆர் 2011 போட்டிருக்காங்க. இந்த குடும்பம் செய்த மோசடி மிகப்பெரிய மோசடி. இப்போ தப்பி போயிருக்கார்கள். இதில் என்ன ட்விஸ்ட்னா, இப்போ இவங்க என்ன ஆக போகிறாங்க? புகார் கொடுத்த கும்பல் எங்கே இருக்குதுன்னு தெரில. அவங்களையும் பாதுகாக்கணும். ஏன்னா சிபிஐ விசாரணையில் இவங்களும் ஒரு பார்ட்டு. கோயில் பின்னாடி வச்சு அடித்தாங்கல்ல, அது வீடியோ எடுத்து வரும், எனக்கு உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் இப்போ தமிழ்நாடு போலீஸ் இவங்களெல்லாம் பாதுகாக்கணும். அஜித்குமார் விவகாரத்தில் போலீஸுடைய எக்ஸஸ், போலீஸுடைய காட்டு மிராண்டித்தனம், புரூட்டல் மர்டர் அப்படின்னு தான் சொன்னது. அந்த அளவுக்கு கொடுமை செய்து கொலை செய்திருக்காங்க. அந்த சம்பவத்தை தோண்டி விசாரிங்க, தப்பே கிடையாது. அந்த கான்ஸ்டபிளுக்கு யார் உத்தரவு போட்டாங்க? டிஎஸ்பி தான் சொல்ல முடியும். ஏன்னா டிஎஸ்பி தான் இந்த ஸ்பெஷல் பார்ட்டி கிரைம் பார்ட்டி அமைச்சிருக்காரு. இந்த வழக்கில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா? இன்ஸ்பெக்டர் ஏன் சஸ்பெண்ட் பண்ணல? இன்ஸ்பெக்டர் ஏன் எதுவுமே கை வைக்கல? ஏன்னா இன்ஸ்பெக்டர் ரோலே இல்லை. ஒரு ஸ்டேஷன் இருக்குது, ஸ்டேஷனில் முக்கியமான கதாநாயகன் இன்ஸ்பெக்டர். டிஎஸ்பியில் அப்புறம் தான் வராது. டிஎஸ்பி தான் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. 5 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 5 பேர் கிரைம் பார்ட்டி அமைச்சது டிஎஸ்பி. இந்த உண்மை டிஎஸ்பி தான் தெரியும்.
டிஎஸ்பிக்கு யார் சிபாரிசு செய்தார்கள் நிகிதாவுக்காக? கண்டிப்பாக நிகிதா யாராவது ஒருத்தர் பிடிச்சிருக்கலாம், இல்லைன்னு சொல்ல, உண்மை வரட்டும். ஆனால் உண்மை வருவதற்கு முன்பு இந்த ஐஏஎஸ் ஃபோன் செய்தார், எதோ ஆதாரம் இருக்கா உங்களுக்கு? எந்த ஆதாரம் சேர்த்து எழுதுறீங்க? யாராவது சொன்னாங்களா? இல்லை இந்த கான்ஸ்டபிள் 5 பேர் அரெஸ்டாக இருக்காங்களே, அந்த கான்ஸ்டபிளுடைய மனைவி எங்ககிட்ட சொன்னாங்க, அந்த தகவலை சொல்லியிருக்காங்க, எதுவுமே இல்லையே. சரி, எல்லா மீடியாவும் ஒரே ஆள் தான் டார்கெட் பண்ணோம். ஒரு சம்பவம் நடந்தால் அதில் ஒருத்தர் சிக்கியிருக்காருன்னா ஒரே பேர் வரணும், விதவிதமாக பேர் வருது. செக்ரட்டரியிலேருந்து ஃபோன் பண்ணாங்க, பெரிய கருப்பம் ஃபோன் பண்ணார், மூர்த்தி ஃபோன் பண்ணார். ஒரு செய்தி எப்படி அணுக வேண்டும், அது எப்படி விசாரிக்க வேண்டும், ஒரு க்ரைம் கேஸை நிறைய நிருபர்கள் இப்போ இருக்கிறாங்க, தயாராக இருக்கிறாங்க. இப்போ எல்லா நிருபர்களையும் எல்லாரையும் நான் குறை சொல்லலை. ஆனால் அது எப்படி விசாரிக்கணும், எப்படி அது எழுதணும், நாளைக்கு வந்து இந்த நியூஸுக்கு நான் கிரெடிட் எடுத்துக்கணும். இப்படி ஒரு பிரேக்கிங் நியூஸ் கொடுத்துருக்குறேன், இப்படி ஒரு செய்தி நான் விசாரித்து எழுதியிருக்கேன்னு ஒவ்வொருத்தரும் பெருமை அடைகிற அளவுக்கு செய்தி வெளியிடணும். இதுதான் என்னுடைய கருத்து. அதை விட்டுட்டு யார் அந்த சார்னு அண்ணா யூனிவர்சிட்டியில் சொன்ன கதை மாதிரி அண்ணாமலையும் சொன்னார், அதிமுக சொல்லிச்சு யார் அந்த சார். இன்ன வரைக்கும் அந்த சாருக்கு விட தெரில. நீதிமன்றம் தீர்ப்பே கொடுத்து விட்டது. மத்திய பெண்கள் கமிஷன் வந்து விசாரிச்சு அண்ணா யூனிவர்சிட்டியில், இது வரைக்கும் அந்த யார் அந்த சாருக்கு யாராவது விட தெரிஞ்சுதா? அந்த மாதிரி இதில் யார் அந்த சார், யார் அந்த அதிகாரி, யார் அந்த ஐஏஎஸ், எல்லாரும் பேசுகிறாங்க. எல்லா கட்சி தலைவர்களும் அறிக்கை விட்டுட்டாங்க. யார் அந்த அதிகாரி, யார் உத்தரவின் பேரில் ஒட்டுமொத்த போலீஸும் இப்படி ருத்ர தாண்டவம் ஆடியது, யார்? உண்மையிலே இந்த விவகாரத்தை சிபிஐ வரைக்கும் ஒப்படைக்கிற அரசாங்கம் இப்படி ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நிச்சயமாக திமுக நடவடிக்கை எடுத்துடணும். இப்படிப்பட்ட ஒரு தவறான விஷயத்துக்கு ஒரு ஐஏஎஸோ ஒரு ஐபிஎஸோ இல்லை அரசியல்வாதிகளோ உத்தரவு போட்டிருந்தால் கண்டிப்பாக இவங்களே எக்ஸ்போஸ் பண்ணிவிடுங்க. இல்லைன்னா இந்த தேர்தல் வரை உங்களை போட்டு ரணகலம் பண்ணிடுவாங்க. நன்றி. நன்றி.